ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? 7th இயல் ஃபஸ்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். புது புக்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து பழைய புக்கு 1 இயல் வந்து 1 வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தோன்னா இயல் 2. ஸோ அது இயல் 2ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து அப்படியே பார்த்துக்கலாம். பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புறநானூறு, முதுமொழி காஞ்சி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரரை பற்றி, கோவூர் கிழார், அதுக்கடுத்து பார்த்தோன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்மை ஆயுதம். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். டக்குன்னு நம்ம முடிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா புறநானூறு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கூட சொல்லலாம். அடிக்கடி வந்து இது ப்ரீவியஸ் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் அதனால் யானுயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. ஸோ ரொம்ப முக்கியமான இதில் இருக்க ஒவ்வொரு லைனுமே வந்து முக்கியமான ஒரு இது. ஸோ புறநானூறு அப்படின்றத பார்த்தோன்னா ஒருத்தர் எழுதுனது கிடையாது. நிறைய ஆத்தர்ஸ்லாம் வந்து ஆத்தர்ஸ்னே வருது. ஸோ நிறைய பேர் வந்து சேர்ந்து எழுதுனதை தான் பார்த்தோம்னா இந்த புறநானூறு அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அரசர்களும் எழுதியிருப்பாங்க, பெண்பால் புலவர்களும் எழுதியிருப்பாங்க, ஆண்பால் புலவர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எழுதின ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி வந்து இதெல்லாம் ஒன்றா தொகுத்தாங்க பார்த்தாங்கன்னா, மக்களோட புறவாழ்வு, அதாவது வீட்டை விட்டு வெளில வந்துட்டு என்ன இருக்கும் அந்த காலத்தில் போர், ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ வந்து அவங்களோட அந்த டைமில் இந்த கல்ச்சர் இதை பற்றி எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தோன்னா புறநானூறுன்னு சொல்லிட்டு தொகுத்து இதில் வந்து வச்சுருக்காங்க. மொத்தம் 400 பாடல்கள் வந்து இது இருக்கும். ஸோ இதில் வந்து குறிப்பாக இந்த இது பார்த்தோம்னா எழுதுனது யாருன்னா மோசிக்கிறனா. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு லைன் கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்கலாம், அதே மாதிரி யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான வந்து ஒரு மனப்பாட பாடல், ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். பார்த்தோன்னா, இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிராகா முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான் வேற்படை உடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பதே ஆகும். இவ்வளவுதான் அதோட அர்த்தமே. அதுதான். அதாவது இந்த உலகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நெல்லும் நீரும் வந்து உயிர் இல்லையா. பட் வந்துன்னா முறை செய்து காத்தலினால், அதாவது அந்த மன்னர் தான் வந்து எல்லா பிரச்சனையுமே இது பண்றாரு இல்லையா. ஏதாவது ஒரு டிசாஸ்டர், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்லை வந்து ஏதோ அந்த படையெடுக்கிறது, அந்த காலத்துல படையெடுத்துட்டே இருப்பாங்களே அடிக்கடி, அந்த மாதிரி படையெடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே பஞ்சம் வந்தா அதை காக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே ஒரு முறை செஞ்சு அவர் தான் காத்துட்டு வராரு. சரி, அப்படின்னும் போது பார்த்தோம்னா அவர் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த வேற்படை உடைய வேந்தன், அந்த மன்னவனோட கடமை என்னன்னு பார்த்தோன்னா நாட்டை பேணி காப்பது தான் அவரோட முதன்மையான கடமை அப்படின்றாங்க. இவ்வளவுதான் வந்து விஷயம். ஸோ அதான் நெல்லும் உயிரென்றே, நெல்லு உயிர் கிடையாது, நீரும் உயிரென்றே, நீரும் உயிர் இல்லை, மன்னன் உயிர்தே மலதலை உலகம். ஸோ மன்னன் தான் பார்த்தோம்னா இந்த உலகத்துக்கு உயிர். ஸோ அதனால் யானுயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தருக்கு கடமை. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா வேற்படையுடைய வேந்தனுக்கு கடமை பார்த்தோம்னா நாட்டை பேணி காப்பது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல பார்த்தீங்களா. ஸோ மீனிங் தெரிஞ்சுன்னா செய்யுள் வந்து உங்களுக்கு மறக்க வாய்ப்பே கிடையாது. அதனால ஒரு செய்யுள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நான் மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனை இது பண்ணி 10வது 10 12வது வரைக்கும் படிக்க முடியுமா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மீனிங் வந்து தெரிஞ்சு தான் ஆகணும். அடுத்து பார்க்கலாம். சொற்பொருள் பார்த்தோம்னா அறிகைனா அறிதல் வேண்டும், தானைனா படை, கடனைனா கடமை. ஓகே. ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா மோசிக்கிறனார், அவரை பற்றி பார்க்கலாம். எப்பவுமே ஒரு ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு கேட்டாலே அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இதெல்லாம். ஸோ மற்றதோட இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இப்பாடலை பாடிய மோசிக்கிறனா நம்ம பார்த்தோம். ஸோ மோசிக்கிறனார் அப்படின்றதுல பார்த்தோம்னா தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி என்னும் ஊரில் வாழ்ந்தவராக இருக்கலாம் அப்படின்றாங்க. இதுல கீரன் அப்படின்றத பார்த்தோம்னா குடிப்பெயரா வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது மோசி அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்து இது என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கலாம். மோசின்றது ஊர் பெயர். அதே மாதிரி கீரன், இதுல வந்து கீரனார்ல கீரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பார்த்தோம்னா குடிப்பெயரா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. நம்ம அடிக்கடி ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா இதுதான். உடல் சோபினால் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய போது சேரமான், யாரு? சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்ற அரசனால் கவர் வீச பெற்ற பெருமைக்குரியவர் தான் இந்த மோசிக்கிறனார். இவர் வந்து பாடிய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நச்சினை ஆகியவற்றில் உள்ளன அப்படின்னா இதுதான் அகநானூறு, குறுந்தொகை, நச்சினையிலையும் இவர் பாடல் பாடியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
பாயிண்ட். ஸோ உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கியது யார்? மோசிகரமர். யாரோட கட்டில் முரசு கட்டில்? சேரமன்னன். ஓகேங்களா, சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மன்னர் வந்து சேரம் மன்னர் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அந்த முரசு கட்டில் ரொம்ப பெருசு, அதான் பெருஞ்சேரல். அது வந்து இரும்பாலான கட்டில் இரும்பொறை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது முடிஞ்சா அடுத்த நூல் குறிப்பு பார்க்கலாங்களா? ஸோ புறநானூறு எப்படி பிரிக்கலாம்னா, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, அதுதான் புறநானூறு. இது வந்து 8 தொகை நூல்கள், அதாவது 17 நூல்கள்ல 8 தொகை 10 பாட்டுன்னு பிரிப்பாங்க. அதுல 8 தொகை நூல்ல வந்து ஒண்ணுதான் இந்த புறநானூறு. புறம் பற்றிய 400 பாடல்களையும் தொகுப்பு. நம்ம வீடுனா அகம் வந்துடும், அந்த அகத்தை தவிர மீதி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த புறம் பற்றிய 400 பாடல்களோட தொகுப்பு தான் இந்த புறநானூறு. தொகுத்தது. ஓகேங்களா, ஒருத்தரே எழுதுனது கிடையாது, நிறைய பேர் எழுதிருப்பாங்க, அது தொகுத்து அது புறநானூறு. ஸோ புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். புறம் என்பது என்னது? மரம் செய்தல். மரம்னா என்னது? வீரம். அறம்னா என்னது? கொடை. அந்த செய்யறது ரெண்டும் தான் வந்து கொடைன்றதோ அறம்னா அறம். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கொடைன்னு எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா புறம் அப்படின்னா அறம் செய்தல் மரம் செய்தல், வீரம், அந்த அன்பு பண்பு பரிவு இந்த மாதிரிலாம் இருக்கிறது, கொலை செய்யறது, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த புறம். வீரமும் இருக்கணும், பக்கத்துல வந்து பணிவும் இருக்கணும், அந்த மாதிரி பணிவும் இருக்கணும் துணிவும் இருக்கணும். இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பெற்றவை. என்ன சொன்னா இல்லைங்களா, அதுதான். சோ புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டை தமிழக மன்னர்களோட அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, அதே மாதிரி புலவர்களின் பெருமிதம், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளார தவிர வெளியே வந்து என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் வந்து இந்த புறநானூறு. ஸோ இந்த நூலோட பயன் என்னன்னு பார்த்தோம்னா, புறநானூறு என்னும் இந்நூலை கற்பதனால் தமிழத்தம் பழங்கால புறவாழ்வையும் பண்பாட்டையும் அறிந்து பெருமிதம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்கலாங்களா? அரசரை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னது? கோணா மன்னன் தெரியும், மன்னன் வேந்தன். ஓகேங்களா, ஓகே. ஸோ புறநானூறு டேஸ் நூல்களில் ஒன்று பார்த்தோம்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. இது இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஏன்னு கொடுத்து 8 தொகை, பி வந்து 10 பாட்டு, அடுத்து சி பார்த்தோம்னா 17 மேற்கணக்கு நூல்கள், டி கொடுத்து 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த புறநானூறு 8 தொகையிலையும் சேரும், 17 மேற்கணக்கு நூல்களையும் சேரும். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வருது, ரெண்டுத்துலையுமே கரெக்டே, ரெண்டுமே எப்படி சூஸ் பண்ணலாம்னும் போது இது வந்து 17 மேற்கணக்கு நூல்கள்ன்றது உண்மைதான். பட் 17 மேற்கணக்கு நூல்களில் இருக்க 8 தொகையில சேர்ந்தது தான் இந்த புறநானூறு. அப்படின்னும் போது ஆன்சர் வந்து 8 தொகைன்னு போடணும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து இது பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. நெல்லும் உயிரென்றே என்று பாடலை பாடியவர் யாரு? மோசிகரமர். சோ மோசிகரமர் உடல் சோர்வினால் முரசுக்கட்டில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாரு? சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. வெரி குட். நெக்ஸ்ட் போலாங்களா? அடுத்து முதுமொழி காஞ்சி. சோ சிறந்த 10, அதுக்கு வந்து முதுமொழி காஞ்சிக்கு வேற பெயர்லாம் வந்திருக்கு. அதுல பார்த்தோன்னா சிறந்த 10, அல்ல 10, துபா 10, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ 10 10 10 தான் முடியும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பார்த்தோன்னா இது எல்லாமே 10 இதுக்கு, அதாவது 10 அட்வைஸ் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பாட்டுமே அப்படிதான் முடியும். அது வந்து ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஆள்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. சிறந்தது என கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பனால சிறந்த 10. ஓகேங்களா, அவ்வளவுதான் விஷயமே. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஆள்களி உலகத்து மக்கட்கெல்லாம் முதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, நலனுடைமையின் நாணம் சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பும் சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, சிற்றாரை செலுத்தலின் தச்சகை சிறந்தன்று, முன்பெருங்களின் பின் சிறுகாமி சிறந்தன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அட்வைஸ் போடுறாரு. யாரு? மதுரை கூடலூர் கிழார். ஸோ இதுல ஒவ்வொரு லைனும் முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த கரெக்டா அந்த லைனா இருக்குல்லையா, அந்த லைனும் ரொம்ப முக்கியம். இது வந்து என்னன்னா மாத்தி மாத்தி கொடுத்து வந்து கரெக்டா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சு படங்கள் தான் மேது, அதுக்கப்புறம் வன்மை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்து போடணும். ஓகேங்களா, அதனால லைனா வந்து படிச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பொருள் பார்க்கலாம். கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. இது கற்றலை விட எது சிறந்தது? ஒழுக்கமுடைமை. பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர்கள் போற்றும்படி நடத்தலே மேலானது. அன்பு காட்டுவதிலும் காட்டிலும் அவங்க நம்ம செய்யற செயலால போற்றும்படி நடத்தல் மேலானது.
அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. அதாவது நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அறிவு இது ஓகே, பட் அந்த நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மறக்காம இருக்கிறது தான் நம்ம அந்த அறிவோடு இருக்கிறத காட்டியும் நம்ம மேன்மையானது. அதே மாதிரி வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மையுடையராக வாழ்வது உயர்ந்தது. அதே மாதிரி இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அழகுடையராய் இருப்பதினும் நாணமுடையவராய் இருப்பதே மேலானது. அதே மாதிரி குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. ஸோ சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. ஸோ பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சொன்னதுனால தான் இது சிறந்த 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சொற்பொருள் பார்க்கலாம். ஆறுதலினா நிறைந்த ஓசையுடைய கடல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். காதல்னா அன்பு விருப்பம். மேதைனா அறிவு நுட்பம். வன்மைனா ஈகை. கொடை அதாவது கொடைனும் சொல்லலாம். பிணினா நோய். மெய்னா உடம்பு. நாணம்னா செய்ய தகாதவனவற்றின் கண் உள்ள முடுங்குதல். ஓகேங்களா? நாணமுடைமைனா வெக்கம்னு வராது, எந்த விஷயத்த செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருக்கிறது, அதுதான் அந்த உள்ள முடங்கி இருக்கிறது தான் நாணம். சிறந்தன்றுனா சிறந்தது. வழிபடுதல்னா போற்றி வணங்குதல். தற்செயலினா தன்னை செல்வம் முதலியவற்றால் மேம்படுத்தி கொள்ளுதல். ஓகே, இதோட ஆசிரியர் நம்ம பார்த்தோம். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் என்னது? மதுரை கூடலூர் கிழார். ஸோ இதுல பார்த்தோம்னா மதுரை கூடலூர் ரெண்டுமே பார்த்தோம்னா ஊரு. ஓகேங்களா? சிவத்தம் பாடல்களில் நச்சினார் முதலே நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ முதுமொழி காஞ்சி வந்து மேற்கொள்ளாக கையாண்டவர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நச்சினார் நல்லுரை ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இவங்க எல்லாமே சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவங்க தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா நூல்குறி பார்க்கலாம். முதுகுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை துறைகளுள் ஒன்று. நம்ம முக்கியம் இதோட திணை என்ன? காஞ்சி திணை அப்படின்ற துறைகளுள் ஒன்று தான் இது. அதே மாதிரி 17 மேற்கணக்கு நூல்கள் ஒன்றான இந்த நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. இந்நூல் அறவுரை கோவை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிச்சு துவச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம். அறவுரை கோவைன்றது இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 செயல்கள் உள்ளன. இந்நூல் வந்து 100 பாடல்கள் ஆனது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா 10 அதிகாரம், அதுல ஒன்னொன்னுலயும் வந்து 10. ஸோ அப்படிங்கும் போது 100 பாடல்கள் இருக்கு. இதுதான் விஷயம். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொஸ்டின்ல கொடுத்து குழப்புவாங்க அவங்கள. எப்படி கேட்பாங்கன்னா 10 அதிகாரம் 10 10 100 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மற்றபடி 11 10 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸே ஆக வேணாம், அது தப்புன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10 அதிகாரம் இருக்கணும். ஒவ்வொரு 10 அதிகாரத்துக்கும் 10 செயல் இருக்கணும். மொத்தமா 100 பாடல்கள் இருக்கணும். இவ்வளவுதான் விஷயம். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்து குழப்புவாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நூல் பயன் என்னன்னு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கு வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்த ரொம்ப முக்கியமான லைன். இதுவும் கூட ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல கேட்டது. ஸோ முதுமொழி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறும் நல்வழிப்படுத்தும் ரொம்ப முக்கியமானது. ஸோ கோடிட்ட இடங்களின் ஏற்புக. முதுமொழி காஞ்சி என்பது என்ன துறைன்னு பார்த்தோம்? காஞ்சி திணை பார்த்தோம் இல்லையா? அடுத்து முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமை காட்டிலும் எது சிறந்தது? இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இளமை காட்டிலும் டேஷ் சிறந்தது. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்னா மேட்ச் கொடுப்பாங்க. எப்படின்னா இளமை அப்புறம் மேன்மை அந்த முன்னாடி இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்து இங்கே அதுக்கான ஆன்சர் மாற்றி மாற்றி கொடுத்து மேட்ச் பண்ணுங்கன்னுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த இதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இளமையை காட்டிலும் எது சிறந்தது? நோயற்று வாழ்வதே சிறந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சினா டேஸ் என்று பொருள்படும்னா அறவுரை கோவை அப்படின்னு பொருள்படும். ஓகே, அடுத்து கற்றலை விட சிறந்தது எது? கற்றலை விட சிறந்தது எது? அறிவுடைமை. அடுத்து கற்றலை விட சிறந்தது அடுத்து மக்கட்கெல்லாம் எப்படி பிரிக்கலாம்? மக்கள் கூட்டல் எல்லாம். பிணி இன்மை பிணி கூட்டல் இன்மை. புலனுடைமை புலன் குலம் குலம் கூட்டல் உடைமை. ஓகேங்களா? அடுத்து ஓகே, இது ரொம்ப முக்கியம். தமிழ் படித்தால் அறம் பெருகும். தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும். திறம் பெருகும். உரம் பெருகும். தீமைக்கு எதிர் நிற்கும். அறம் பெருகும். ஆண்மை வரும். மருள் விலகி போகும். புறம்பெயரும் பொன்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு பானது யாரு? பெருஞ்சித்தனா. லைன்ஸ் வந்து முக்கியம். ஸோ தமிழ் படித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எழுதுனது யாருன்னா பெருஞ்சித்தனா. ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, உடனே போவோம். உடனடி எழுதுனது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லைனே ஒரு கொஸ்டின் ஏரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா கூட. யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்த அவர் தான் யாருன்னா உவேசா.
யாரு? உவேசா. அவர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி மாணவரை உருவாக்குனவர் தான் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, அதான் சொல்ல வராங்க. சோ யார் காப்பார் என்று தமிழன் ஏங்கிய போது வந்தது யாரு? உவேசா. அவரை என்னன்னு சொல்றோம், தமிழ் தாத்தா. அவரோட ஆசிரியர் தான் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர். ஓகே. நல்ல மாணவன் ஒருவன் ஆசிரியர்கள் சிறப்படைவது போலவே ஒரு ஆசிரியரும் நல்ல மாணவர்களால் பெருமை அடைவார் என்பதற்கு இவ்வொருவருமே சான்றாவர். சோ மீனாட்சி சுந்தரர் நயமும் சுவையும் மிக்க பாடல்களை இயற்றி புது புது நூல்களை படைத்தளித்தார். தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின்பால் ஈர்த்தார். அதனால் மாணவர்கள் தமிழின் மீது தீரா காதல் கொண்டு தமிழை ஈடுபாட்டுடன் கற்றார்கள். அம்மாணவர்கள் தேமதுர தமிழை உலகமெல்லாம் பரவவும் செய்தார்கள். அவர் தான் உவேசா. அவர்ல ஒருத்தர் உவேசா. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இவரை பத்தி பார்க்கலாம். இளமையும் கல்வியும். மீனாட்சி சுந்தரர் பார்த்தோம்னா எப்ப பிறந்தாரு? 6/4/1815. இன்னைக்கு வந்து 6/7/1815. அவரோட ஊர் என்ன? திருச்சி. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமம். என்ன கிராமம்? எண்ணெய் கிராமத்துல பிறக்கிறார். எங்க? திருச்சி. அவரோட பெற்றோர் பார்த்தோம்னா சிதம்பரம் அன்னத்தாச்சியார். என்னது? சிதம்பரம் அன்னத்தாச்சியார். ஸோ இவர் இளமையிலே தமது தந்தையிடம் யாருக்கு தமிழ் கற்றாரு? அவரோட அப்பா கிட்டே தமிழ் கற்றாரு. இலக்கிய இலக்கண நூல்களில் நன்கு புலமை பெற்றார். சிறுவயதிலே செய்யுளியற்றும் ஆற்றல் கைவர பெற்றார். இதுதான் இவரோட இளமை. ஸோ கல்விய வாழ்க்கை. மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் எங்க போனாரு? திருச்சிராபுரம். அதாவது திருச்சி தான், திருச்சிராப்பள்ளி தான் திருச்சிராபுரம்ன்றாங்க. அதனால் அவரை திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்றே அழைத்தனர். ஓகேங்களா. அடுத்து அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியானதாக இருந்தது. அதனால் எப்பொழுதும் நூல்களை படித்து கொண்டே இருப்பார். அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டார். என்ன சமயம்? சைவ சமயம்ன்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், தமிழ் கற்பித்தல். மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார். சாதி சமயம் பாராது அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார். மீனாட்சி சுந்தரனார் அதிக வசதி படைத்தவர் இல்லை என்றாலும் மாணவர் சிலருக்கு உண்டியும் முறையிலும் அளித்து கற்பித்திருக்கிறார். குலாம் காதர், நாவலர் சவரி ராயலு, தியாகராஜர், சாமிநாதர் ஆகியோர் அவர்களுள் குறிப்பிடத்தக்க மாணவர்கள். அதன் காரணமாக அவருடைய புகழ் இன்னும் பரவியது. கொஸ்டின் வந்து கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, இந்த பேர் வந்து கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு பேர் மட்டும் மாத்தி விட்டு இதுல யாரு பார்த்தோம்னா அவரோட குறிப்பிடத்தக்க மாணவர்கள்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால யாருன்னு பார்த்தோம், குலாம் காதர், நாவலர் சவரி ராயலு, தியாகராஜர், சாமிநாதர். ஓகேங்களா. அடுத்து, திருவாரூரையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரருக்கு அழைப்பு விடுத்தார். யாரு? எங்க? திருவாரூரையில ஆதீன வித்வானாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தலைவர் பார்த்தோன்னா அவருக்கு அழைப்பு விடுத்தார். ஆனா மீனாட்சி சுந்தரர் அப்பதவியில் சில காலம் இருந்து அருமணி ஆற்றினார். இவர் திருவாரூரையில் வாழ்ந்த காலத்தில் தான் உவேசாக்கு ஆசிரியராக இருந்தார். நம்ம முக்கியமான பாயிண்ட். அவர் எப்ப உவேசாக்கு ஆசிரியராக மாறினாரு? திருவாரூரையில இருந்தபோதுதான். ஓகே. அவரை போன்ற நன்மாணாக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். மீனாட்சி சுந்தரர் செய்த தமிழ் தொண்டுகள் கணக்கில் அடங்கா. அவர் தம் வாழ்வின் பெரும்பகுதியை மாணவர்களுக்கு கற்பதிலேயே செலவழித்தார். சோ கற்பித்ததால் அவருடைய அறிவும் வளர்ந்தது. மாணவர்களுக்கு பாடம் சொல்லும் பொழுது அவர் ஏடுகளை பார்க்கவே மாட்டார். அவற்றில் உள்ள அனைத்துமே அவருக்கு மனப்பாடமாகவே இருந்தன. அவர் பேச்சு திறமையில் சிறந்திருந்தார். பிறருக்கு விளக்கும் போது மிக தெளிவாக நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள். ஓகேங்களா. சோ இவரோட தமிழ் தொண்டு என்னன்னு பார்க்கலாம். சோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றினார். எத்தனை நூல்? 80ன்றது முக்கியம். சோ தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி பாடி தலப்புராணம் பல இயற்றினார். என்னது? தலப்புராணம்ன்றது இங்க கீவேர்டு. சோ அத்தல புராணங்கள் கோவிலோட வரலாறு, சிறப்புகள், இறைவனின் பெருமைகள் இது எல்லாமே இடம்பெற்று வச்சிருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே. அவரோட பண்பு நலங்கள் என்ன பார்க்கலாம். மீனாட்சி சுந்தரர் அருங்குணமும் நிறைந்த புலமையும் தளராத நாவன்மையும் படைத்தவர். பலரால் பாராட்டு பெற்றுள்ளார். ஆயினும் தம்மை தாமே புகழ்ந்து பேசும் தற்பெருமை அவரிடம் எப்பவுமே இருந்ததில்ல. மிகவும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் இவர். இறுதி வரை நிறைக்குடமாகவே வாழ்ந்தார். ஓகேங்களா. சோ ஒரு முறை அவரது நண்பர் யாரு? நண்பர் ஆறுமுகம் தன்னுடைய குடும்ப தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்தார். எங்க? கும்பகோணத்தில். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க, ஊரை மாத்தி ஏதாவது. அதுதான். சோ அதில் சாட்சி கையொப்பமிட வந்த ஒருவருடைய இருப்பிடம் கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்புக்காரன் தெரு அப்படின்றது ஒரு இடத்துல. அதனை நீற்றுக்கார தெரு எனவும் வழங்குவர்.
இந்த இரண்டில் எதனை பெயருக்கு முன்னால் சேர்க்கலாம் என்று அவர் கேட்ட பொழுது மீனாட்சி சுந்தரர் இரண்டும் வேண்டாம், மூன்றாவது தெரு என்று போட்டுவிடும் என்று சொன்னார். அதில் உள்ள நகைச்சுவை உணர்வை அனைவரும் அறிந்து மகிழ்ந்தனர். சோ மூன்றாவது என்பது சுண்ணாம்பை குறிக்கும் ஒரு சொல்லாகும். அதாவது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு. ஓகேங்களா? அந்த மூணாவது சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதனால மூணாவது தெரு போட்டுக்கோங்கன்றாங்க. பாத்தீங்களா? சோ மொத்தமா காமெடிக்கு வந்து மொத்தமா மூணாவது தெருன்னு சொல்லல, அந்த மூணாவது தெருன்னு போட்டுக்கோங்கன்னு சொன்னதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அது என்னென்ன தெரு? சுண்ணாம்புக்காரன் தெரு, அதுக்கடுத்து நீச்சுக்கார தெருன்னு சொன்னாங்க. அது ரெண்டு தெரு எது போடலான்னு கேட்கும்போது மூணாவது தெருன்னு வச்சுக்கோங்கன்னாங்க. அந்த மூணாவதுக்கு அர்த்தம் அந்த வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்புல மூணாவது வருது இல்லையா, அதனால. ஓகேங்களா? அடுத்து, ஒரு நாள் அவர் காய்ச்சலுற்று துன்புற்றார். அப்போது மாணவர் ஒருவரை நூல் முழுவதையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார். உடல்நிலை சரியில்லாத போது சற்று ஓய்வெடுத்தால் நல்லது என்று மற்றவர்கள் கூற, நோய்க்கு மருந்து இலக்கியம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ப்ரீவியஸ் क्वेश्चन அடிக்கடி கேட்பாங்க. சோ நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னது யாரு? இவரு மீனாட்சி சுந்தரனார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த அளவுக்கு அழுத்தமா சொல்றேன்னா கேட்டுக்கணும். ஓகே. அடுத்து, இவர் பார்த்தோம்னா 1/2/1876 அன்று இவ்வுலகு வாழ்வை நீத்தார், இறந்து போயிட்டாரு. 1-2 லைனாவே வருது, ஸோ மறக்க வாய்ப்பு கிடையாது. 7-6. ஓகேங்களா? பிறந்தது எப்ப? 6-4-1815 பிறந்து 1-2-1877 இறந்து போறாரு. ஓகே. சோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் போன்றோருடைய புலமை திறத்தை நாம் அறிந்து மகிழ வேண்டுமெனில் அவருடைய நூல்களை படிக்க வேண்டும். பலம் புலவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து அவர்கள் பேரறிஞர்கள் என்று பாராட்டும் அளவில் நின்று விடாமல் அவர்களுடைய நூல்களை படித்தலும் படித்தவளின் நின்றலும் நாம் அவர்களுக்கு செய்யும் கைமாறாகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். உவேசா சாமியார் ஆசிரியர் யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சோ தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் உவேசா. தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். அடுத்து ஒரு துணை பாடம், கோவூர் கிழார். கோவூர் கிழார் உறையூருக்கு அருகில் உள்ள கோவூரில் வேளாளர் மரபில் பிறந்தார். ஓகேங்களா? இந்த ஒரு லைன் அப்படியே வந்து நோட் பண்ணிக்கணும். என்னது? கோவூர் கிழார் வந்து எங்க பிறந்தாரு? உறையூர்ல பிறந்தாரு. அங்க இருக்க கோவூர் பேர்ல இருந்துச்சு இல்லையா, கோவூர்ல வேளாள என்ன மரபு? வேளாள மரபுல பிறந்தவர். சோ இளமை பருவத்திலே கல்வி கேள்வியிலும் சிறந்து விளங்கினார். இவர் சான்றோர் பலரை அணுகி இலக்கணங்களை கற்று தேர்ந்தார். சோ கவிதைகள் எழுதுவதில் ஆற்றல் பெற்றார். நற்பண்புகள் இருப்பிடமாக திகழ்ந்தார். சோ நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவண்ணாமலை ஆகிய இவரில் 18 பாடல்கள் இடம்பெற்றன. ரொம்பவே முக்கியம். சோ நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவண்ணாமலை ஆகியவற்றில் எத்தனை பாடல் பாடிக்காரு? 18. 18 முக்கியம். நலங்கிள்ளி என்ற மன்னன் உறையூரை தலைநகரமாக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ நலங்கிள்ளி அப்படின்ற ஒரு மன்னன் என்ன பண்றாரு? அந்த உறையூரை தலைநகராக வச்சு சோழ நாடு, என்ன நாடு? சோழ நாடு அப்படின்னு சோழ நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராரு. இம்மன்னன் கோவூர் கிழாரின் புலமையை பலர் வாயிலாக கேட்டு அறிந்தான். தம் அவைக்கு அவரை அழைத்து அரசு அவைக்கள தலைவராக ஆக்கினார். அவரிடம் நட்பு கொண்டு பல சிறப்புகளை செய்தார். மகிழ் புலவர் நலங்கிள்ளியின் புகழ் விளங்க பல பாடல்களை ஏற்றினார். அவர் அஞ்சா நெஞ்சர், யார் தவறு செய்தாலும் அத்தவற்றினை சுட்டிக்காட்டி முறையாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர். அரசர்களாலும் பிறராலும் கோவூர் கிழார் சொல்லுவதை ஏற்று செயல்பட்டுள்ளனர். அதுக்கடுத்து, சோழர் மரபில் தோன்றிய நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் நெடுங்காலம் பகைமை இருந்து வந்தது. யார் யாரு? சோழர் மரபுல 2 பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நலங்கிள்ளி, அடுத்து நெடுங்கிள்ளி. 2 பேருக்கும் ஒரு பகையாவே இருந்துட்டு வந்தது. 2 பேருக்கும் போரும் வந்துச்சு. ஸோ உறையூருக்கு அருகில் ஆவூர் கோட்டை அப்படின்னு இருந்துச்சு. இதுக்கு பக்கம் உறையூருக்கு பக்கத்துல இருக்க ஆவூர் கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ நலங்கிள்ளியின் படையினர் பார்த்தோம்னா கோட்டையை முற்றுகையிட்டனர். நாள் பல கழிந்தன. கோட்டையினுள் இருந்த மக்கள் துன்புற்றனர். சோ கோவூர் கிழார் கோட்டையினுள் சென்றார். நெடுங்கிள்ளியை கண்டார். நெடுங்கிள்ளியை, கோட்டைக்குள் யானைகள் உணவின்மையால் பிளிறுகின்றன, குழந்தைகள் பாலின்றி கதறுகின்றன, மக்கள் குடிக்க நீரின்றி தவிக்கின்றன. நீ அறத்தினை உடையவனானால் வெற்றி பெற்ற நலங்கிள்ளியிடம் கோட்டையினை ஒப்படைத்துவிட்டு வெளியேறு, அல்லது நீ வீரனானால் எதிர்த்து போரிடு. இரண்டில் எதையும் செய்யாமல் கோட்டை மதிலுக்குள் ஒடுங்கி இருப்பது நானும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யார்கிட்ட? நெடுங்கிள்ளி கிட்ட. சோ கோவூர் கிழாரின் அறிவுரை கேட்ட நெடுங்கிள்ளி ஆவூர் கோட்டையை திறந்துவிட்டு உறையூர் கோட்டைக்குள் புகுந்து கதவடைத்து கொண்டான். செய்தி அறிந்த நலங்கிள்ளி வெகுண்டெழுந்தான். உறையூர் கோட்டையை முற்றுகையிட்டான். நலங்கிள்ளியோடு இருந்த கோவூர் கிழார் இருவரையும் அமைதிப்படுத்த எண்ணினார். உறையூர் கோட்டைக்குள் புகுந்த நெடுங்கிள்ளியை மீண்டும் கண்டார். நெடுங்கிள்ளியை, உன்னோடு போர் புரிய கோட்டைக்கு வெளியே முற்றுகையிட்டு இருப்பவன் பனம்பூ மாலை அணிந்த சேரநல்லன். ரொம்ப முக்கியம். சோ பனம்பூ அணிந்தது யாரு? சேரன்.
வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும் அல்ல, ரொம்ப முக்கியம். சோழருக்குரிய ஆத்தி மாலை அணிந்தவனி. ஓகேங்களா. ஸோ சேரனுக்கு வந்து பனம்பூ, பாண்டியனுக்கு வேப்பம்பூ, சோழனுக்கு வந்து ஆத்திமலை. ஸோ இருவருள் எவர் தோற்பினும் தோற்பது சோழர் குடியே. ஓகேங்களா. அவர் என்ன சொல்றாருன்னா, உன் கூட சண்டை போடுறது சேரனும் கிடையாது, பாண்டியனும் கிடையாது, நீயும் சோழன் அவனும் சோழன். மொத்தத்துல சோழர் குடிதான் வந்து தோக்க போகுது நீ போட்டி போட்டு இது பண்ணாலும். சோ இருவரும் வெற்றி பெறுவது உலக இயற்கை அன்று. ஒரு குடியை சேர்ந்த நீவர் இருவரும் பகைமை கொள்வது பெருமை தரும் செயலாகாது அப்படின்றாரு. சோ உங்கள் பகைவர்களுக்கு நும் செயல் மகிழ்ச்சி தரும், ஆதலினால் போரை ஒழிமீன் அப்படின்னு சொன்னது யாரு? கோவூர் கிழார். ரொம்ப முக்கியம். இந்த போரை ஒழிமீன் சொன்னதே யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. சோ போரை ஒழிமீன் சொன்னது யாரு? கோவூர் கிழார். சோ கோவூர் கிழாரின் அறிவுரை கேட்ட நெடுங்கிள்ளி உறையூர் கோட்டை நலங்கிலிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறினான். ஓகேங்களா. அடுத்து மலையமான் பிள்ளைகளை காத்தல். குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் புகார் நகரத்தை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தார். அடுத்து யாரு? கிள்ளின்னு ஒரு நாள் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் பார்த்தோம்? நலங்கிள்ளியா? நலங்கிள்ளி பார்த்தோம். அவர் எந்த இது? உறையூரா? இவர் கிள்ளிவளவன் எந்த இதாக வச்சிருக்காரு? சோழ நாட்டை, அதாவது புகார் நகரை வச்சு சோழனை ஆண்டு வந்தார். இவர் வந்து சிறந்த கவிஞன் ஆவான். இவர் புலவர் பலரால் பாராட்டப்பட்ட கொடைவள்ளல், புலவர்களுக்கு கொடையளித்து புகழ் பெற்றவன். சோ கோவூர் கிழார் பார்த்தோம்னா கிள்ளிவளவனை புகழ்ந்து பாடியுள்ளார். கரையேழு வள்ளல்களுள் ஒருவரான மலையமான் திருமுடிக்காரிக்கும் கிள்ளிவளவனுக்கும் பெரும்பகை. அடுத்து இவர் எங்கேயோ போய் தீர்த்து வைக்கிற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். யாருக்கும் பகை? திருமுடிக்காரிக்கும் கிள்ளிவளவனுக்கும் பெருமகை இருந்தது. சோ மலையமான் வந்து சிறந்த வீரர். யாரு? மலையமான் திருமுடிக்காரி. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தன. மலையமானை அடக்க முடியாத சோழன் கிள்ளிவளவன் அவன் பிள்ளைகள் இருவரையும் கவர்ந்து சிறை வைத்தான். அவர்களை தன் பட்டத்து யானையின் காலால் இடறி கொல்ல முடிவு செய்தான். பகைவன் மரபை அழிக்க இதுவே வழி என கருதினான். அதற்காக நாளையும் குறித்தான். சிறுவர் இருவரையும் யானையை கண்டு மருந்தனர் அஞ்சி நடுங்கினர், வியந்து நோக்கினர். கோவூர் கிழார் அவ்விடத்திற்கு விரைந்தார். தம்மை மறந்தார். யானை அருகில் சென்றார். 2 பிள்ளைகளையும் தம் 2 கரத்தால் தழுவி அணைத்துக் கொண்டார். அவர் கிள்ளிவளவனின் முகத்தை கண்டார். சினத்தால் அவன் முகம் கடுகடுத்து காணப்பட்டது. கண்கள் சிவந்திருந்தன. கோவூர் கிழார் கிள்ளிவளவன் செயலுக்கு வருந்தினார். கிள்ளியே, புறாவுக்கு வந்த துன்பத்தையும் பசுவுக்கு உற்ற துயரத்தையும் நீக்கிய சோழ மரபில் பிறந்தவன் நீ. இப்பிள்ளைகளோ வறுமையுற்றோருக்கு வாரி வழங்கும் வள்ளல் மரபில் பிறந்தவர்கள். இப்பொழுது இவர்கள் களிச்சை கண்டு அழுகையும் மறந்து குழந்தைகள் கூடியுள்ள மக்களை மறந்து பார்க்கின்றனர். இவர்கள் இதுவரை அறியாத துன்பத்தை அடைந்துள்ளார்கள். மன்னா, நான் சொன்னதை செவிமடுத்து கேட்டாய். இனி நீ விரும்பியதை செய்வாயாக என்று கிள்ளிவளவனின் நெஞ்சில் பதியுமாறு கூறினார். சோ முன்னோர் பெருமையை நினைவூட்டியது. கிள்ளிவளவனை தம் தவறை உணர செய்தது. சிறுவர் இருவரையும் யானையின் முன்னிருந்து விடுவித்து கோவூர் கிழார் பிள்ளைகளை மலையமான் திருமுடிக்காரிடம் ஒப்புவித்து மகிழ்ந்தார். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தீர்த்திருக்காரு அப்படின்றாங்க. ஸோ யாருக்கும் பிரச்சனைன்னு பார்த்துக்கோங்க, பகையன்னு பார்த்துக்கோங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருவாங்க. பிரச்சனை வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்றத மாற்றி கூட ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை கதையாக படிச்சிங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், மறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்காமல் இஷ்டப்பட்டு படிங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இளந்தத்தனாரை சிறை மீட்ட நெசமல். அடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்றாரு, என்னன்னு பார்க்கலாம். சோழன் நெடுங்கொல்லி வந்து உறையூர்ல இருந்தாங்க, முன்னே பார்த்தோம் இல்லைங்களா. சோ சோழன் நலங்கிள்ளியை பாடி பரிசு பெற்ற புலவர் தான் வந்து இளந்தத்தனார் நெடுங்கிள்ளியை நாடி சென்றார். அவனை பாடி பரிசு பெற நினைத்தார். நெடுங்கிள்ளியை புகழ்ந்து பல பாடல்கள் பாடினார். புலவர் தமக்கு பரிசு கிடைக்கும் என எதிர்பார்த்தார். நெடுங்கிள்ளியோ மாறாக நினைத்தான். தன் பகைவன் நலங்கிள்ளியிடமிருந்து வந்த ஒற்றன் என புலவரை ஐயம் கொண்டார். ஓகேங்களா. சோ அதனால அரசனின் ஐயத்தை போக்க அப்போது அவன் அருகில் ஒருவரும் இல்லை. ஆகவே புலவரை சிறையில் அடைத்து பின்பு கொல்ல துணிவு கொண்டான். கோவூர் கிழார் செய்தி அறிந்தார். விரைந்து சென்றார். நெடுங்கிள்ளியின் முன் நின்றார். அவர் உண்மையை அஞ்சாமல் உரைத்தார். நெடுங்கிள்ளியை பழுமரம் இருக்கும் இடத்திற்கு பறவைகள் நாடி செல்வது போல புலவர் வள்ளல்களை நாடி செல்வர். நெடுந்தொலைவு நடந்தே செல்வர். தம் ஆற்றலுக்கேற்ப புகழ்ந்து பாடுவர். பரிசு பெற்று மகிழ்வர். தாம் பெற்ற பரிசினை உற்றார்க்கும் உறவினருக்கும் பிறருக்கும் பகிர்ந்தளித்து தாமும் உண்டு மகிழ்வர். தமக்கு அளித்தாரை சிறப்பித்து பரிசில் பெறும் புலவர் தம் வழக்கம். இத்தகைய புலவர் வாழ்க்கை பிறருக்கு தீங்கு செய்ய அறியாது என்று கருத்தமைத்த பாடலை பாடினார். யாரு? கோவூர் கிழார். அது அவன் தவற்றை உணர செய்து நெடுங்கிள்ளி திருந்தினான். கோவூர் கிழார் இளந்தத்தனாரை சிறை மீட்ட செம்மலானார். சோ கோவூர் கிழார் முறை இனிதாக சொல்வன்மையால் சொல்லுவதை நுட்பமாக கேட்டறியும் மன்னர்கள் செவிமடுத்து ஏற்று பயன்பெற்றனர். சோ வந்து இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், இளந்தத்தனாரை மீட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். மீட்டவர் யாருன்னா கோவூர் கிழார். அவரை சிறை வைத்தவர் நெடுங்கிள்ளி. ஓகே. அடுத்து
யாரோட ஒற்றர் நினைச்சாங்க? நலங்கிள்ளி தான் அவர்தான். ஓகே. கோவர்கிழார் ஓகே பயன்பெற்றார். நெடுங்கிள்ளி தனது கோட்டையை நலங்கிள்ளியிடம் ஒப்படைத்தான். யானையின் காலில் அகப்பட்ட இறக்க இருந்த திருமுடிக்காரின் பிள்ளைகளை காப்பாற்றப்பட்டார்கள். ஒற்றர் என சிறையில் அடைக்கப்பட்ட இளந்தத்தனார் விடுதலை செய்ய மகிழ்ந்தார். ஸோ கோவர்கிழார் சொல்லும் திறனும் அதை கேட்டு ஏற்று செயல்படும் பண்பும் மன்னருக்கு இருந்ததால் மக்கள் நலமுற்றனர். ஓகே, இந்த குறள் வந்து பார்த்துக்கோங்க. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினது சொல்லுதல் வல்லார் பெரின். ஸோ வந்து கொஸ்டின் கேட்கலாம். குறள் வந்து கொடுத்து இது என்ன ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொடுத்துட்டு இது குறளா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இது என்னன்னு படிச்சுக்கோங்க ஒரு டைம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து என்னன்னா எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா சே. சுந்தரராசன். குறள் நெறி இலக்கிய கதைகள். இது ஏன் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த இது கேட்டு இந்த கதை வந்து யார் எழுதுனது, அதே மாதிரி எந்த கதையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது வந்து சே. சுந்தரராசன் குறள் நெறி இலக்கிய கதைகள். அதாவது இந்த குறளுக்கான ஒரு இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்த ஒரு கதை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா இலக்கணம். ஸோ உயிர்மெய் ஆயுதம். ஸோ உயிர்மெய்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உயிர்மெய் இன்னும் ஆயுதம் ரெண்டுமே பார்த்தோன்னா சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும்ன்றது தெரிஞ்சது. ஓகே, அந்த 10 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிலிகரம், குற்றிலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். கரெக்டுங்களா? அடுத்து ஓகே ஓகே மொத்த உயிர்மை எத்தனை எழுத்துக்கள்? எத்தனை? 216 தெரியும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே அடுத்து ஆயுத எழுத்துக்கு இன்னொரு பேர் அக்கேனம்னு சொல்லிட்டு தெரியும். இது நம்ம ஏற்கனவே வந்து புது புக்கிலேயே படிச்சிருக்கோம். அது மட்டும் வேற பேர் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தனிநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அதை பார்த்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் விஷயம் வந்து அவ்வளோதான். உயிர்மை எழுத்துக்கள் டேஸ் வகையில் அடங்கும்னு பார்த்தோன்னா சார்பெழுத்து. ஸோ அன்பு, அடக்கம், எஃகு இச்சொற்களில் சார்பெழுத்துக்களை வட்டமிடுங்க. பார்த்து நீங்களே வட்டமிடுங்க. விடுபட்ட எழுதுக இக்கு கூட்டல் ஊ கு, இம்மு கூட்டல் ஏ மே, சாவா இச்சு கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஈ தீ, இப்பு கூட்டல் ஏ பே, அந்த மாதிரி இல்லையா? சரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். இதில் கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பண்டைய காலத்தில் அரசர் போர் செய்ய கருதியவுடன் அவரது போர் பறை முழகும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? பண்டைய காலத்தில் அரசர் வந்து போர் செய்ய கருதியவுடன் எதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா போர் பறை. ஸோ அப்பறையின் ஓசை எத்தனை இதுலையும் நாற்று செய்யும், மதுரை செய்யும். அவ்வோசையை கேட்ட போர் வீரர்கள் போர்க்குளம் பூண்டு மிக்க ஆர்வத்துடன் போருக்கு புறப்படுவார்கள். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகிய எத்தனை வகை? 4 வகை சேனைகளும் திரண்டிலும். ஸோ அரசன் படைத்தலைவரோடு சென்று அவற்றை பார்த்து மகிழ்வான். போர் செய்யப்படுவதற்கு முன்பாக அரசன் தன் அரண்மனையில் வீரர்களுக்கு பெரும் விருந்து அளிப்பான். அதனை என்ன சொல்லுவாங்க? பெருஞ்சோறு அளித்தல். பாத்தீங்களா? இதுதான் வந்து இதை படிக்க சொல்றேன். இதெல்லாம் வந்து கேட்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அரண்மனையில போருக்கு முன்னாடி வீரருக்கு அரசன் வைப்பாங்களே விருந்து, அது என்னன்னு சொல்லுவாங்க? பெருஞ்சோறு அளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனை புறப்பட்டு செல்லும் வழியில் அரசனுக்கும் படைத்தலைவர்களும் தங்குவதற்கு பாடி வீடுகள். என்ன வீடு? பாடி வீடு. என்ன வீடு? பாடி வீடு. அங்க அரசனும் வீரரும் இளைப்பார்வார்கள். அப்பொழுது ஆடலும் பாடலும் நடைபெறும். இவ்வளவுதான் விஷயம். நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது பெருஞ்சோறு, அதுக்கப்புறம் எத்தனை வகை சேனை, அதே மாதிரி பார்த்தோன்னா என்ன முழங்குவாங்க? போர்ப்பறை முழங்குவாங்க. அதுக்கடுத்து என்ன வீட்டுல தங்குவாங்க? பாடி வீடு. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, வல்லினம் மிகுமிடம். ஓட, பாட, காண, செய்த, எழுத, பேச, விளையாட முதலிய அகரையீற்று வினையெச்சங்கள். என்ன சொல்றாங்க? அகரையீற்று. ஏன்னா ஆலதான் முடியுது இல்லையா? டா இட்டு கூட்டல் ஆன்னு வருது. அடுத்து பேச இச்சு கூட்டல் ஆ, எழுத இத்து கூட்டல் ஆ. ஸோ அந்த மாதிரி அகர ஈற்றில் வந்து ஈற்று வினை, இது வந்து வினையெச்சம் இல்லையா? அந்த வினையெச்சம் பார்த்தோம்னா அகரையீற்று வினையெச்சம். அதுக்கு முன்னாடி கசத்தப்ப மெய்யெழுத்துக்கள், வறுக்க எழுத்து சொற்கள், அதாவது வினை சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓட கொட்டல் காத்திருக்கிறான் அப்படின்னு வருது. இதுல பார்த்தோம்னா எல்லாமே அகரையீற்று அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அடுத்து அதுக்கு பின்னாடி கசத்தப்ப வந்து வரணும். இக்கு, இச்சு, தா, அது ஆகணும். இங்க இக்கு 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 சா தா சா பா. ஸோ இந்த மாதிரி கசத்தப்ப வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வருதோ அதுக்கான மெய்யெழுத்து மிகும். இக்கா இக்கு, கேட்டேனா ஐக்கு.
அந்த மாதிரி. ஸோ இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஓட காத்திருக்கிறான் அப்படின்னா முன்னாடி இக்கு வந்துடும் சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதை தான் வந்து ரொம்ப ஒரு இதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, அகரயிற்று வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுருவாங்க. விளையாட முதலைய அகரயிற்று வினையெச்சங்களுக்கு முன் என்னென்ன மெய்யெழுத்துகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? ஸோ அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் எழுத முடியும். ஸோ அதுக்காக தான் இது பார்க்கறது. ஓகேங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேற இடத்துல வல்லினம் எங்க மிகும்னு பார்த்தோம்னா, நாடி, பேசி, தேடி, செதுக்கி இந்த மாதிரி இகரஈற்று, அங்க இகரஈற்று, அதே மாதிரி அகரஈற்று, அதே மாதிரி இங்க இகரஈற்றுல பார்த்தோம்னா அதே மாதிரி வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் சொற்கள் வந்து வரும் அப்படின்றாங்க. ஸோ வல்லினம் உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன? அதே தான் கச தப்ப பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் வந்து அதே மாதிரி அகர ஒன்றும் கிடையாது. அகர இகர ரெண்டு ஈற்று வினை எச்சத்துக்கும் பின்னாடி என்ன உயிர்மெய் எழுத்து வருதோ அதோட வல்லொற்று வந்து மிகும். அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து கூடி கொண்டன அப்படின்னா இக்கு வரும். பதுங்கி சென்றானா இச்சு வரும். சொல்லி பார்த்தானா இப்பு. புலம்பி தீத்தான் இத்து. அள்ளி கொடுத்தான் இக்கு. ஓகேங்களா? ஓகே. அகர வரிசையில் அமைச்சு எழுதுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அகர வரிசை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஈஸி நினச்சி விட்டுறது தான் பின்னாடி உங்களுக்கு வந்து பிரச்சனை தரும். அதனால் வந்து அகர வரிசையில் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு டைமும். இதெல்லாம் சும்மா ஒரு டைம் அப்படி படித்து பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இயல் 2 வந்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இயல் 2 வந்து பார்க்கலாம். இதில் இருக்கிறது நான் சொன்னது எல்லாமே நான் ரவுண்ட் பண்ணது ரொம்ப ஒரு முக்கியமாக அழுத்தம் கொடுத்து சொல்லியிருப்பேன். அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினு. இப்போவுமே வந்து இந்த இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஸோ ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு என்ன முக்கியமோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நோட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இயல் 3 உங்களை சந்திக்கிறேன்.